பாருங்க, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 12:19 இருந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. 4 தலைமுறைக்கு சேர்த்தாச்சுப்பா. பாப்பா யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் நான் பிச்சைக்காரன் தான் தெரியும், ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். அவன் சொல்றான், உனக்காக அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று. அதான் சொல்றான், ஜல்சா பண்ணுங்கறான். நான் சுகமா இருப்பேன், இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தனக்கே சொல்லிக்கிறான், நான் ஜல்சா பண்ண போறேன்ப்பா, நான் செலிப்ரேட் பண்ண போறேன்ப்பா, நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன்ப்பா, நான் என் ஃபேமிலி நாங்க மட்டும் செலிப்ரேட் பண்ண போறோம்பான்ட்டு தன்னையே அவன் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறானாம். சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். இன்னைக்கு ராத்திரியே நான் உன்னை தூக்கிடுவேன். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எங்க போகும்? நீ கல்லறைக்கு போனீனா போட்டுட்டு இருக்கிற மோதிரத்தை கூட உருவி எடுத்துருவானுங்க, கோமணத்தை கூட உருவி எடுத்துறானுங்களா இந்த காலத்துல. சரின்ட்டு சில பேரெல்லாம் கேள்விப்படுறோம் பாருங்க, எங்க அப்பா போட்டிருந்த மோதிரம் இருக்கட்டும், எங்க அம்மா போட்டிருந்த செயின் இருக்கட்டும் விட்டுட்டு போனா மிட் நைட்ல வந்து எடுத்துன்னு போயிடறானுங்களாம் குழியை தோண்டி. பணத்துக்கு கூட இந்த காலத்துல பாருங்க விடுறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, எங்க போவோம், யாருடையதாகும் என்று மனுஷன் சொல்லலையா, கர்த்தர் சொல்றாராம். அடுத்த வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் தப்பு இல்லைங்க, அது ஆசைப்படுங்க, அது பெற்றுக்கொள்ளுங்க, அது வரணும். ஏன்னா அதுக்காக தான் கூப்பிட்டு இருக்காரு. ஏன்னா உபாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனே அவர் தான் தராரு. நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்ன்ற விருப்பத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு. அதை விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனா எங்க ஆபத்து? பைபிள்ல பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல், தேவநாம மகிமைக்கு உதவியா இருக்க கொடுக்காம செலுத்தாம, எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய கருமிகள் இப்படியே இருக்கிறார்களாம். அவங்க வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நிச்சயமா நான் சொல்லல. நீங்க கோபம் பண்ணோம்னா இயேசுநாதன் மேலதான் கோபப்படணும். அல்லேலூயா. ஏன்னா சொல்றவர் அவரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் உங்க வாழ்க்கை வளம் பெறும் என்பதற்காகவே கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் இன்னும் வளம் பெற்று பெருகமடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, ஆனா அதை தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் சுயநலமா ஜல்சா பண்றவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வாக்கு தத்தம் இது, வார்த்தைகள் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது, இந்த காலத்தில் நீ உதவியா இருக்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்த, தேவாதி தேவனை கனப்படுத்துறதுக்காக தான் உன்னை ஏற்படுத்தினாரு. நீ அதை புரிந்து செயல்படவில்லை என்றால் சாய்ஸ் நம்பர் மாறும், தேவனுடைய தேர்ந்தெடுப்புகள் மாறும். கவனிங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே யூதா தேசத்திலே எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், எருசலேம் தேசத்திலே எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள். நன்றாய் கவனிங்கள், கர்த்தர் அவங்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணி அழைச்சி ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள மேன்மைப்படுத்தி அவங்கள உயர்த்தி, என் நாம மகிமைக்காக நீங்க செயல்படணும், என் ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படணும், ஆலயம் கட்டப்படணும், ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை நீங்க செய்யணும்னு ராஜாக்களோடு ஆண்டவர் பலமுறை பேசியும் ராஜாக்கள் ஜல்சா பண்றதுலயே குறிக்கோளா இருந்தாங்களாம். கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? சாய்ஸை மாத்தினாரு. சாய்ஸை மாத்தி வேதம் சொல்லுகிறது, புறஜாதியிலிருந்து ஒருத்தனை தூக்குனாரு ஆண்டவர். புறஜாதியிலிருந்து ஒருத்தனை தூக்குனாரு. அவன் பேர் தான் கோரேஷ். கோரேஸ் என்பவன் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. கோரேஸ் என்பவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல. கோரேசனுடைய முற்பிதாக்கள் தேவனை தொழுது கொண்டவர்கள் அல்ல. இப்ப பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. வேகமாய் வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து
இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு என்னுடைய பெயரையே தரிச்சேன். நீங்க ஃபுல்லா சாப்டர் வாசித்து பாருங்க. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? கோரேசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரேஸ் தேவனை அறியாதவன். தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் இங்க யூத ராஜாக்களையும் இஸ்ரவேல் ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணி அழைச்சி மேன்மைப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்க கட்டணும், ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அழைச்சாருன்னா இதுங்க சுயமாவே ஜல்சா பண்ணிட்டு இருக்குங்களா? வேதம் சொல்லுகிறது சாய்ஸை மாத்துறாரு ஆண்டவர். சாய்ஸ் நம்பர் 1ல இருந்து 2க்கு மாத்துறாரு. கோரேசை தூக்குறாரு. அங்கிருந்து கோரேசை தூக்கிட்டு இப்ப கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். 45:28 வாசிங்க பார்க்கலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் சொல்றார் பாருங்க கோரேசை குறித்து, நான் என்னுடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததி யாக்கோபின் சந்ததியை பிளஸ் பண்ணி அவங்கள முன்குறிச்சா அவங்க என் திட்டத்தை நிறைவேற்றல. இப்ப கர்த்தர் சாய்ஸை மாத்துறாரு. ஆளை மாத்தி கோரேசை தூக்கிட்டு வர்றார். தூக்கிட்டு வந்து இப்ப கோரேஸ் கிட்ட சொல்றாரு, இப்ப நான் வெண்கல கதவை உனக்கு முன்னாடி திறக்கிறேன், இரும்பு தாழ்பால நான் உனக்கு முறிக்கிறேன், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஏன்னா எனக்காக என் நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று யூதா ராஜாக்களை இஸ்ரவேல் ராஜாக்களை நான் எதிர்பார்த்தேன். அவன் பண்ணவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பவும் கெட்டு போல சாய்ஸ் உங்க மேலதான் இருக்கு. அல்லேலூயா. எதற்கு? எருசலேமை நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க, எருசலேமுக்கு நீங்கள் உதவியா இருக்க. என்னையா சொல்ல வரீங்க? ஆண்டவர் மேல ஆலயத்தை கட்ட விரும்புறாரு. அல்லேலூயா. ஆலயத்தை ஆண்டவர் கட்ட விரும்புறாரு. அந்த பாட்டுல உங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த சைமன் மூலம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். நீங்க வேணா வீட்டுல போயிட்டு கூட இந்த செய்தி நீங்க ஃபுல்லா நீங்க பாருங்க. ஆண்டவர் இந்த வாரம் என்கிட்ட பேசினது அப்படியே நான் பேசியிருக்கிறேன். நான் கூட யோசிச்சேன், போன வாரம் தானே இதை பத்தி நம்ம பேசணும், இந்த வாரம் வேற பேசினால இல்ல என் திட்டம் நிறைவேறும் பொழுதுதான் அவங்க திட்டம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இதுல உங்க திட்டம் இணைக்கப்பட்டிருக்கிறது, உங்க ஆசீர்வாதம் இணைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க நன்மைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எருசலேம் தேவ ஆலயத்தின் நன்மையை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று தான் யூத ராஜாக்களை எழுப்பினாராம். எருசலேமின் ஆசீர்வாதத்திற்காக தான் இஸ்ரவேலின் ராஜாக்களை எழுப்பினாராம். அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா எருசலேம் ஆலயத்தை பிரதானப்படுத்தலையாம், தங்களையே மேன்மைப்படுத்திக்கிட்டாங்களாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கோரேசை நான் தூக்குறேன் என் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நல்லா கவனிங்க, ஆலயம் என்பது ஒரு பொது உடைமை. ஆலயம் என்பது ஒரு தனி மனித சொத்து அல்ல. இந்த லேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா என் பேர்ல கிடையவே கிடையாது. இந்த இடம் எந்த ஒரு மனிதனும், இந்த கட்டிடத்தை எந்த ஒரு மனிதனும் சொந்தம் பாராட்டவே முடியாது. 100% இது கர்த்தருடையது, இது கர்த்தருடைய ஆலயம், தேவனுக்கு சொந்தமானது. இதிலிருந்து எவரும் 5 பைசா லாபம் பார்க்க முடியாது. ஏனென்றால் லாபகரமானவர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வேதம் சொல்லுகிறது, எருசலேம் நன்றாய் இருப்பது, ஆலயம் நன்றாய் இருப்பது, இது ஏதோ யாரோ ஒருத்தர் நன்றாய் இருப்பதல்ல. அந்த ஊரே அதனால நல்லா இருக்கும், அந்த தேசமே அதனால நல்லா இருக்கும், அந்த பட்டணமே நல்லா இருக்கும், அந்த பகுதியே அது ஆசீர்வாதமா இருக்கும். வேகமாய் வாசிங்கள், நேரமில்லை பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்ற அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கும். கர்த்தர் எங்க தங்கி இருக்கார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க தங்கி இருக்கிறார்?
அவர் தங்குற இடங்க இது. அவர் வாசம் பண்ற இடம் இது, துதிக்கிற இடம் இது, ஆராதிக்கிற இடம் இது. எங்க குடும்பமா சேர்ந்து இங்க வந்து கொண்டாடுற ஒரு இடம் இல்ல இது. ஏதோ இங்க சமைச்சு யாரும் 4 மனுஷன் சாப்பிடுற ஒரு இடம் இல்ல, யாரோ படுத்து தூங்குற ஒரு இடம் இல்ல. பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன் வாசம் பண்ணி இந்த தேசத்தையே ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மகிமையான ஸ்தானம் இது. இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆங்கில வேத புஸ்தகத்துல ரொம்ப அழகா வருகிறது, ஆண்டவரே நான் உங்க ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. I love your palace அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே உங்க ஆலயத்தை, உங்க வீட்டை, அந்த இடத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே ஆலயத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் வாசம் பண்ற அந்த ஸ்தலத்தை நான் நேசிக்கிறேன், நான் விரும்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் அந்த ஸ்தலத்தை நீங்க நேசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கவனிங்கள், குறித்துக் கொள்ளுங்கள், நேரம் இல்லை, நான் டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லிட்டு போறேன். 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ஆலயத்தை நீங்க நேசிச்சீங்கன்னா 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீங்கள் தள்ளாடப்படுவது இல்லை. ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆலயத்தின் நன்மையை விரும்புகிறவர்கள் தள்ளாடப்படுவது இல்லை. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவு ரொம்ப வலிமையானதா இருக்கிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கிருபை தங்கி இருக்கும். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு கெட்ட மனிதர்களுடைய சவகாசத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். துஷ்ட மனிதர்கள், உங்கள் ஜீவியத்தை பாழாக்கும் மனிதர்கள், மோசம் போக்குகிற மனிதர்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அந்த வஞ்சகக்காரரிடத்திலிருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் உண்டாகும். அதிசயங்களை நீங்கள் விவரிக்கக்கூடிய அளவுக்கு அதிசயம் நடந்தாதானே சொல்ல முடியும். அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும், நீங்க விவரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கும் பொழுது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அற்ப ஆயுசுல மரணம் வராது உங்க வாழ்க்கையில, வீட்டுல, குடும்பத்துல. ஆலயத்தை நேசிக்கிறவருடைய ஆசீர்வாதம் இது. 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு இரக்கம் உண்டாயிருக்கும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் ஆண்டவர் ஆலயத்திலே நிற்க வைப்பார், மகிமையின் தூணாய் அவர்களை மாற்றுவார், கர்த்தர் மகிமையை பயன்படுத்துவார், அவர்கள் கர்த்தரை எக்காலத்திலும் துதித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பார்கள்.